அது ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தாங்களே, அதனை எது கொடுத்தாலும் மக்கள் வாங்க தான் செய்வாங்க. ஓட்டு போடுவாங்களான்னு தான் கேட்கணும். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தனிநபர் உரிமையை அது பறிக்கிற மாதிரி அவங்களுடைய இதை வாங்குறாங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அரசு அலுவலர்கள்னு சொல்லி திமுககாரங்க மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ தானே தெரியுது. இப்போ இவர் எடுத்திருக்காருன்னா அந்த ஆடியோ கொடுத்தது அவர் என்ன செய்வோன்னு சொல்கிறது தான் எடுத்திருக்காரு. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் யார் பேர் சொன்னார், என்ன அதிகாரி, எந்த துறையிலேருந்து வந்தேன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொன்னால் தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் அலுவலர்கள் மீது. நீங்கள் யார் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க மீது பேர் எழுதி கொடுங்க, பேர்களை சுட்டி காட்டுங்க, நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னென்னு கேட்டு அது உரிய என்னன்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். என்ன காரணத்துக்காக எங்களுக்கு என்ன தெரிஞ்சால் தான் நாங்களே சொல்லிவிடுமே. பொதுவாக அரசியல் இயக்கங்கள் பொதுவாக அந்த நலத்திட்டம் கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுதான். ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை குறிச்சிக்கிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன புது விதமாக இருக்குது. இப்போ எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக செய்கிறாங்க இவங்க எல்லாமே திமுக செய்கிறது புது விதமாக இருக்குது. ஏன்னா ஓட்டர்ஸ் ஐடி, கைபேசி எண், ஸ்மார்ட் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க. எதனால இதை குறிக்கிறாங்க? ஒருவேளை உறுப்பினர் என்ன டார்கெட் பண்ணுறதுக்காக இல்லை. அதென்ன பொதுவாக நீ அதுக்காக சொல்கிற. பொதுவாக இந்த மாதிரி செய்கிறாங்க. அது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படி தானே. இப்போ ஒரு தொகுதி ஆரம்பித்திருக்காங்க. பரிச்சாத்தமாக கூட மேற்கு தொகுதி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி பார்க்க வாட்டிகிட்டு இருக்க நீங்கள்? பொதுவாக மக்கள் தான் தப்பு இல்லை. மேற்கில் விடியாது. மேற்கில் அடங்கத்தான் செய்யும். மேற்கில் என்றைக்குமே அஸ்தமனமாகிறது தான் ஒழிய திமுக தெரியலையே. இப்போ தானே எங்கள் தொகுதியிலேருந்து தான் எங்கள் சக்தி வந்திருக்காரு. நேற்றுலேருந்து எங்கள் முருகன்ஜி தான் இதெல்லாம் விருப்பம். எங்கள் வழக்கறிஞர் மாவட்ட இணைச் செயலாளர் முருகன் ஜெயந்திபுரத்தில் தான் இருக்கார். அவங்கள்ட்ட போய் அவரும் கவுன்சிலர்லாம் போய் பேசியிருக்காங்க. இது 319 பி பிரகாரம் ஆக்ட் பிரகாரம் தனிநபருடைய இதை கேட்குறது தப்பு. இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. எனவே இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இதை கேட்குறவங்க நாளைக்கு இன்னொன்னையும் கேட்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக வந்திருக்கோம். ஆதாரில் எல்லாமே வந்துடும்ல. ஆதாரில் இல்லை, அவங்க ஆதார் நம்பர் வாங்குறாங்க. இப்போ ஆதார் நம்பர்லாம் இதுக்கு முன்னால் கேட்க மாட்டாங்க. ஓட்டர்ஸ் ஐடி கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்க. இப்போ ஆதார் என்ன புதுசாக கேட்குறான். அதான் எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியாலாம் திமுக சிந்திக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ நான் வந்திருக்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி மதுரையில் நடக்கிற தொகுதி. நீங்கள் அதுக்கு போகிறீங்க. அதுக்கு இது அரசியல் தான். அதுக்கு டிஃபன் பாக்ஸ் அரசியல் தான். அதெல்லாம் இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அதுக்கு போய் ஸ்மார்ட் கார்டெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல. அதாங்க அரசு 2 பேர் கருப்பு பேண்ட்டு போட்டிருக்காங்க, வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஃபெமிலியரான கூட்டிகிட்டு வராங்க. இவங்க அரசு அலுவலர்கள்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதான் எத்தனையோ அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்றத தகவல் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கும் மாவட்டம். அது எல்லா தொகுதியும் கைப்பற்றணுன்றதான் எங்களுடைய கண்ணம். அந்த மேற்கு தொகுதி மட்டும் அவங்க கவனம் செலுத்தினா அதான் அதுலேயும் நாங்கள் தான் செய்வோம். என்றைக்குமே மேற்கு உதயசூரியன் உதிக்கவே உதிக்காது. மேற்கு உதிக்கிறது பார்த்துருக்கீங்களா? மழையை தான் செஞ்சுருக்கான். அது அஸ்தமனம் தான் ஆகிருக்கு. அதனால் மேற்கு தொகுதியில் உதயசூரியன் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம பவர்ஃபுல் அமைச்சர் கட்டியாக தங்க கட்டியாக கொடுத்தாலும் சரி, ஒன்றும் ஆக போகிற நகை கொடுத்தாலும் ஆக போகிறதில்ல. அதான் அதான் அவங்க திருமங்கலம் ஃபார்முலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா, இந்த கொட்டையில் அடைக்கிறது, பட்டியலில் அடைக்கிறது, ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது. அங்கே புதுசாக இங்கே விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு அந்த இலையில கீழே பணம் வைப்பாங்க திமுக. நீங்கள் அந்த திமுக அதான் ஃபார்முலா.
இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா. இதையெல்லாம் சாப்பிட்டது நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி. அது மாதிரி இப்போ புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது என்னன்றதை நாங்கள் வெளி காமிக்கணும்ல, என்னன்றதை நாங்கள் சொல்லணும்ல. எதிர்கட்சியாக இருக்கோம், பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா, என்னென்ன செய்ய போகிறாங்க என்னன்னு தெரியலையப்பா. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நகை கொடுக்க போகிறாங்களா, நெக்லஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை என்ன தங்க கட்டியம் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்குறாங்களே, ஸ்மார்ட் கார்டெல்லாம் கேட்குறாங்க. என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் அது ஒரு தொகுதிக்கு என்ன, எல்லா தொகுதிக்கும் எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. மேற்கு மட்டும் அதான் எல்லா தொகுதியும் செழிப்பாக இருக்கட்டும், நல்லா தான் இருக்கட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.